முருகன் கோயில் என்றால் காவடி எடுப்பார்கள், அலகு குத்தி பிரார்த்திப்பார்கள். அம்மன் கோயில் எனில் விரதம் இருந்து பால்குடம் எடுப்பார்கள், பூக்குழி இறங்குவார்கள். ஆனால் சிவாலயம் ஒன்றில் இந்த அத்தனையுமே செய்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பரியாமர்தீஸ்வரர் கோயிலில் இத்தகைய வித்தியாசமான வழிபாடுகள் நடைபெறும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 அம்சங்களிலும் தனித்துவம் மிக்க தலமாக திகழ்கிறது. இங்கேதான் நாம் வேறெங்கும் கண்டும் கேட்டிராத வண்ணம் சிவனடியார்கள் விரதமிருந்து பால்குடம் சுமந்து அலகு குத்தி மேள தாளத்துடன் திருவீதி வழியாக ஊர்வலமாக வருகிறார்கள். இறுதியில் கோயில் வாசலில் நிற்கும் அரசமரத்தின் முன்பு அமைக்கப்படும் பூக்குழியில் நடுக்கம் இன்றி இறங்கி நடக்கிறார்கள். இப்படி ஆத்மார்த்தமாக தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி மகிழ்கிறார்கள். பின்னர் நெஞ்சு முழுக்க பக்தியோடு கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்கிறார்கள். இங்கே இன்னொரு வித்தியாசத்தையும் சொல்லியாக வேண்டும். பொதுவாக கருவறையில் ஈசனே லிங்க திருமேனியராக இருப்பதாகவே எல்லா சிவாலயங்களிலும் ஐதீகம். ஆனால் இங்கோ ஈசனின் அம்சமான சரபேஸ்வரரே இங்கு லிங்க திருமேனியாக இருப்பதாக சொல்கிறது தலபுராணம். இரணியனை வதம் செய்த பிறகும் தனது உக்கிரம் தணியாமல் இருந்த நரசிம்மரை சாந்தப்படுத்த தீர்மானித்த ஈசன் சரபேஸ்வர அவதாரம் எடுத்தார். அந்த வடிவமே இங்கு சிவலிங்கமாக மாறி நின்றதாக நம்பிக்கை. இதனால் இத்தலத்தில் ஈசனுக்கு பரஞ்சோதி அம்பிகை, பார்வதி அம்பிகை என 2 தேவியர். பரஞ்சோதி அம்பிகை காளியின் அம்சம் என்றும், பார்வதி துர்க்கையின் அம்சம் எனவும் தலபுராணம் சொல்கிறது. இரணியனை கொன்ற பின்னர் ஏற்பட்ட தோஷத்தின் காரணமாக பெருமாள் வருந்தினார். எனவே தோஷ நிவர்த்திக்காக சிவபூஜை செய்யும் பொருட்டு வேடுவர் குலத்தில் அவதரித்தார். மருதவனத்தில் எழுந்தருளியிருந்த பரியாமர்தீஸ்வரை அதாவது சரபேஸ்வரரை தினமும் வணங்கினார். பொன்னாங்கண்ணி கீரை நைவேத்தியம் செய்தார். உரிய காலத்தில் இறைவன் அருளால் பெருமாளின் தோஷம் நீங்கியது. ஆதியில் ஏற்பட்ட இந்த வழக்கத்திற்கு ஏற்ப இன்றைக்கும் மார்கழி மாதம் முழுவதும் நைவேத்திய பிரசாதமாக பொன்னாங்கண்ணி கீரையை மூலவருக்கு படைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு சமயம் மதுரையை ஆண்ட முகமதிய மன்னன் ஒருவன் இக்கோயில் இருந்த கல் நந்தியைக் காட்டி, இது புல்தின்னமா எனக் கேட்டுள்ளார். தின்னம் என அர்ச்சகர் பதிலளிக்க கிண்டலாக சிரித்தபடியே கொஞ்சம் புல்லை நந்தியிடம் நீட்டினாராம். அதனை கல்நந்தி நிஜமாகவே தின்ன, அதனை நம்ப முடியாத மன்னன் தன் வாளினால் நந்தியின் வாலை வெட்டினாராம். நந்தியின் வால் அருந்து விழ அங்கே இருந்து ரத்தம் பெருகி வழிந்துள்ளது. நடுங்கிப் போன அரசன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வருந்தினாராம். பின்னர் தனது மகனை நந்தியின் முன் நிறுத்தி, இத்தனை சக்தியுள்ள நீ பேச்சுத்திறனற்ற என் மகனுக்கு அத்திறனை அளித்திடு என வேண்டினாராம். அதைத் தொடர்ந்து அந்த மன்னனின் மகனுக்கு பேச்சுத்திறன் வந்ததாம். இந்த வரலாற்று சம்பவத்தினைத் தொடர்ந்து இன்றும் கூட பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் நலக் குறைபாடுகள் நீங்கிட இத்தலத்தில் வந்து உள்ளம் உருக வேண்டி செல்கின்றனர். அவர்களின் வேண்டுதல் நிறைவேறியதும் பசு நெய்யை நந்தி தேவருக்கு சாத்தி ஈசனை வழிபட்டுச் செல்கின்றனர். இத்தகைய வேண்டுதலை பக்தர்கள் பலரும் தினம் தினம் நிறைவேற்றுவதால் ஆண்டு முழுவதும் இத்தல நந்திதேவர் நெய் மணக்க வெள்ளை நிறத்துடன் காட்சியளிப்பது காண்பவர் கண்ணையும் கருத்தையும் கவரும் வண்ணம் இருக்கும். இந்த காரணத்தாலேயே மூலவருக்கும் பரியாமர்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.